புனித நீர் விட்டது எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்கங்க. ரொம்ப சேஃபாகவும் இருக்குது. இந்த முருகனை ரொம்ப ஸ்பெஷலுங்க எங்களுக்கு. இந்த முருகனை வழிபட்டால் எல்லாமே நினச்சது நடக்குதுங்க. நாங்கள் குழந்தை வரத்துக்காக கேட்டோம், அது கண்டிப்பாக நடந்துச்சுங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதனாலேயே இந்த கும்பாபிஷேகம் பார்க்க நாங்கள் வந்தோம். நாங்கள் 6 months பிஃபோர் வந்திருந்தோம். அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் அப்படியே நின்றுருந்துச்சு. இப்போ திரும்ப வந்தோம். ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு கும்பாபிஷேகம். முருகனின் 2ஆம் படைவீடான திருச்செந்தூர் கோவிலில் 12 வருடங்களுக்கு பிறகு மிக பிரம்மாண்டமான மகா கும்பாபிஷேகம் நடந்துச்சு. இந்த கும்பாபிஷேகத்தை பொறுத்தளவு 10 லட்சம் மக்கள்கள் கலந்துருக்காங்க. இந்த கலந்ததுல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடையூறு இல்லாமல் போலீஸ் துறை நல்லா வேலை பார்த்துருக்காங்க. 2வது விஷயம், கவர்மெண்ட் நல்ல ஒத்துழைப்போடு மக்களுக்கு என்னென்ன பணியாற்ற என்னென்ன செய்ய வேண்டும், குடிநீர் வசதி, கழிப்பறை, சாப்பாடு, மக்களுக்கு போக வேண்டிய பஸ் வசதிகள் எல்லாம் சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காங்க. 2வது விஷயம் என்னென்னா, முக்கியமானது இதில் 10 லட்சம் பேரில் பாதுகாப்பு முக்கியமானது விஷயம். இந்த பாதுகாப்பை பொறுத்தளவு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் செந்திலாண்டவர் துணையோட சிறப்பாக மகா கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. இனி வரும் காலங்களில் தமிழ்நாடு வெல்வ செழிப்பாக இருக்கணும். இருக்கிற எல்லா சிங்கரி இருக்கிற மடத்தில் இருக்கிற அனைத்து மடாதிபதியிலும் ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க. எல்லா ஏரியாவில் பார்த்தா கர்நாடகா, ஆந்திரா இப்படி ஏரியாவில் தான் இந்த மாதிரியான ஒரு விசேஷம் நடக்கும். நம்ம தமிழ்நாட்டில் மிக பிரம்மாண்டமான ஒரு மகா கும்பாபிஷேகம் நடந்ததில் மிக பிரம்மாண்டமாக செந்திலாண்டவருக்கு முருகனுக்கு அரோகரா அரோகரா என்று சொல்லி வழிபாட்டோடு நாங்கள் சந்தோஷப்பட்டு நாங்கள் மதுரையிலேருந்து வந்திருக்கோம். என் பேர் எஸ் ராமச்சந்திர பிரதீப், வழக்கறிஞர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்துலேருந்து வரேன். என் பேர் கண்ணன். இந்த நம்ம திருச்செந்தூர் கும்பாபிஷேகம் முதன்மையாக வேலை செய்த சிவநாடக அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு அடுத்தாப்புல நம்ம தமிழக அரசு 300 கோடி ரூபா பட்ஜெட்டில் சிறப்பான வேலைகள், சிறப்பான ஏற்பாடுகள், பேருந்து வசதி அதோட சிறப்பு. நாங்கள் காரில் விட்டுட்டு பேருந்தில் தான் வந்தோம். நல்லா வசதியாக இருக்குது. அன்னதானங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்குது. பில்டிங் எல்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க. கட்டிட வசதிகள்லாம் நல்லா சிறப்பாக இருக்குது.